சரி, என்கோடு உண்டு எப்படி இதுதான் என்கோடு. சரியா, இதுதான் என்கோடு. இங்கே 0, இங்கே +1 +2 +3 அப்படின்னு சொல்லி போகும். இங்கிட்டு -1 -2 -3 உண்டு. இங்கிட்டு போக போக இட பெருமானம் என்ன செஞ்சுட்டு போகுது, கூடிக்கொண்டு போகுது. பாருங்கள், அப்படின்டா இந்த -3 விட 0 பெருசி, -3 விட 0 பெருசி, -2 விட +1 பெருசு. விளங்கிச்சா? இங்கிட்டு போக போக பெருமானம் கூடிக்கொண்டு போகும். நீங்கள் இப்போ பெருசு சிறி இந்த அடையாளம் போட்டு செய்யணும் இந்த கணக்குகளை. சரியா, இதை செய்யணும். சரியா, இப்போ அடுத்தது இந்த என்கோடுகளை பயன்படுத்தி எப்படி கூட்டல்களை செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். கூட்டல்களை இப்போ இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 இருக்குது. இங்கே -1 -2 -3 இங்கிட்டு போகுது. இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க ஒண்டோட +1 கூட்டட்டாம் +2. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், +1 போயிட்டு 1வது டொட்டை வைக்கிறீங்க. 1வது உள்ள ஆள் யாரோ அவரில் போயிட்டு இப்படி மாக்க வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ என்ன சொல்லிக்குது, +2 சொன்ன அடுத்த நம்பர் இங்கிட்டு பக்கத்துக்கு வரணும். சரியா, அப்போ 1 2 இப்படி 2 அலகுகள் நீங்கள் இங்கிட்டு வரணும். அப்போ என்ன விட உங்களுக்கு +3 விட. இல்லைங்கச்சா? என்ன செய்யணும், 1வது ஆளுக்கு டொட்டை வச்சுட்டு அடுத்த ஆளை இப்படி கேப் எத்தனை கேப் வருதோ அதை மாதிரி எண்டணும். இன்னும் 2ன்னு நீங்கள் இப்படி 2 கேப் 2 அலகுகள் தாண்டி வரணும். 2 அலகுகள் தாண்டி வந்தால் யார் +3. அப்போ +3 விட. சரியா, பாருங்கள், இன்னொன்று செய்கிறேன். 0 உங்களுக்கு +1 +3 இருக்குது. இதை கூட்ட சொல்லிக்குது. +1 +2 +3 +4 +5 சொல்லிக்கணும். வைங்களே, இப்போ நீங்கள் 1வது எங்கே வைக்கணும், +1 வைக்கணும். கூட்ட சொல்லிக்குது, இது 2 கூட்ட சொல்லிக்குது. +1 கொண்டு வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ என்னது 3 அலகுகள் இங்கிட்டு பக்கத்துக்கு வர போகிறீங்க. என்னது 1 2 3. சரி, அப்போ என்ன விட +4 விட. அதை இப்படி காட்டுறத இப்படி காட்டுறல, இப்படி நேரடியாக காட்டணும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இப்படி போயிட்டு காட்டணும். +4 வருது. அப்போ கூட்டு இப்போ 1வது நம்பரில் தான் நீங்கள் இப்படி டொட்டை வைக்கிறீங்க. அடுத்தது கூட்ட சொல்லி இங்கே ஒரு நம்பர் இருந்தால், இந்த நம்பர் +ஆக இருந்தால் இங்கிட்டு பக்கம் வரணும். இந்த நம்பர் -ஆக இருந்தால் நீங்கள் இங்கிட்டு பக்கம் போகணும். பாருங்கள், செய்கிறேன். இது 0, இது 1, இது 2, இது 3, இது -1, இது -2 இப்படி இதுன்னு வைங்களே. இப்போ உங்களுக்கு இருக்குது என்னண்டிக்குதுன்னு சொன்னால் +2 -2 சொல்லிக்குது. 1வது நீங்கள் +2 கையை வைங்க. இதுக்குது வச்சுட்டிங்க. அதில் இருந்து -2 பாருங்கள், +2 நாங்கள் இங்கிட்டு பக்கம் போன மாதிரி -2 மற்ற பக்கத்துக்கு போகிறோம். 2 அலகுகள் மற்ற பக்கம் போகிறோம். 1 2 இல்லைங்கச்சா? அப்போ என்ன விட 0. 2 அலகுகள் அங்கிட்டு பக்கம் போகணும். சரியா, இப்போ பாருங்கள், +4 சொல்லிக்கிது. ஒரு எண்கோடை வரைகிறீங்க. 0 1 2 3 4 இங்கே -1 -2 நிற்கிது. +3 டொட்டை வைக்கிறீங்க. அடுத்து -2 எங்கிட்டு பக்கம் போகணும், இங்கிட்டு பக்கம் 4 அலகுகள். சரியா, அப்போ 1 2 3 4 இந்த இது -1 வீடு. விளங்கிச்சா? +2 இங்கிட்டு வந்த மாதிரி -2 அங்கிட்டு பக்கத்துக்கு போக போகிறீங்க. இந்த இடத்துல அது எதில் நீங்கள் செய்கிறீங்க, கூட்டலாக இருந்தால் இப்போ நான் சொன்ன ரூல்ஸ். இங்கே கூட்டலாக இருந்தால் +2 இங்கிட்டு பக்கமும் -2 இங்கிட்டு பக்கமும் போகணும். சரியா, இப்போ உங்களுக்கு கழித்தல் கணக்கொண்டு தாரேன். எப்படி கழித்தல் தாரான்னு சொன்னால் +2 கழித்தல் +3. இங்கே நீங்கள் கழித்தலை கண்டா நாங்கள் பொதுவாக +3 சொன்னால் இங்கிட்டு பக்கம் தானே போவோம். ஆனால் கழித்தலாக இருந்தால் மட்டும் இது தலைக்கீழே நடக்கணும். அப்படின்னா இங்கிட்டு பக்கம் போகணும். விளங்கிச்சா? கூட்டல்னு சொன்னால் இங்கிட்டு வந்தோம், கூட்டுற நேரம் +3 இங்கிட்டு தானே வந்தோம். ஆனால் கழித்தல் வந்திருந்து +3 வந்திருந்தால் நீங்கள் அங்கிட்டு பக்கம் போக ரெடி ஆகணும். எப்படி பாருங்கள், +2 -+3 தானே இருக்குது. சரியா, இப்போ கழிக்க சொல்லிக்குது. இப்போ 0 1 2 3 போகுது. இங்கே -1 -2 -3 போகுது. இப்போ நீங்கள் 1வது எங்கே வைக்கணும், வளமையாக செய்கிற மாதிரி +2 வச்சுட்டீங்க. இப்போ
+3ன்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்டு போயிட்டீக்கணும். ஆனால் இது கழித்தல் கணக்கு சுட்டி +3 வந்தால் நீங்கள் இங்கிட்டு பக்கத்துக்கு தான் 3 அலகுகள் போகிறீங்க. அப்போ 1 2 3 விட என்ன -1 விளைச்சா. என்ன செஞ்சோம்னு சொன்னால் என்ன ரூல்ஸ்ன்னு சொன்னால் ப்ளஸ் இப்போ உங்களுக்கு கூட்ட சொல்லிக்கிற கணக்கு ஒரு கணக்கில் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய சொல்லிக்குது கூட்ட சொல்லிக்குது. இது நீ உங்களுக்கு கூட்ட சொல்லி தந்திருந்தால் சரியா கூட்ட சொல்லி தந்திருந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இங்கிட்டும் மைனஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இங்கிட்டும் போகிறீங்க. இதே உங்களுக்கு கழிக்க சொல்லியிருந்தால் இதே உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருந்தால் கழிக்க சொல்லியிருந்தா சரியா ப்ளஸ்ன்னு சொன்னால் எங்கிட்ட பக்கம் போகணும். உதாரணத்துக்கு நான் செஞ்சே காட்டுறேனே +3 +2 இப்போ 3ல் கையை வைக்கிற +2க்கு இங்கிட்டு பக்கம் வார இது இங்கே கூட்ட சொல்லிக்கிறதால இப்போ +3 -2 +2 இப்போ என்ன செய்யணும் இங்கே கழித்தல் ஈக்கிறதுனால இந்த +2க்கு நீங்கள் இங்கிட்டு போகாமல் இங்கிட்டு போக போகிறீங்க. அதுதான் நடக்க போகுது. நான் எல்லா கணக்கையும் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு +3 கூட்டல் +2 சொல்லிக்குது. 0 1 2 3 4 5 சொல்லி இங்கிட்டு நம்பர் இருக்குது. இங்கிட்டு -1 -2 இருக்குது. எங்கே நீங்கள் கையை வைக்கணும் +3ல் வச்சாச்சு. +3ல் நீங்கள் வச்சுட்டீங்க. அடுத்த ஸ்டெப்பில் கூட்ட சொல்லிக்குது 2 அலகுகள் இங்கிட்டு போகணும். ப்ளஸ் இருந்தால் இங்கிட்டு போகணும் கூட்டலில் சரியா. இங்கிட்ட 2 அலகுகள் போனால் 1 2 அப்போ என்ன விட +5 விட சரியா. அடுத்த ஸ்டெப்பில் +3 கூட்ட சொல்லிக்குது -2 சரியா. இப்போ அதே மாதிரி தான் 0 +1 +2 +3 நம்ம -1 -2 +3ல் வைக்கிறீங்க. இப்போ கூட்ட சொல்லி இங்கே மறை வந்தால் நீங்கள் எங்கிட்டு போகணும் இங்கிட்டு பக்கம் 2 அலகுகள் போகிறீங்க. அப்போ என்ன விட +1 விட விளைஞ்சா. பொதுவாக கூட்ட சொல்லிக்கிற நேரம் +ண்டா இங்கிட்டு பக்கமும் மைனஸ்ன்னு சொன்னால் இங்கிட்டு பக்கம் போகணும் சரியா. இப்போ உங்களுக்கு +3 கழித்தல் +3 +2 இப்போ உங்களுக்கு என்ன கழித்தல் அடையாளம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இருந்தால் நீங்கள் பொதுவாக இங்கிட்டு தானே போயிட்டீங்கணும். ஆனால் இங்கே கழித்தல் அடையாளம் வைக்கிறதால நீங்கள் இங்கிட்டு பக்கம் போகிறீங்க விளைஞ்சா. இப்போ +3 -2 இப்போ மைனஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இங்கிட்டு தானே போயிட்டீங்கணும். ப்ளஸ்னா இங்கிட்டும் மைனஸ்னா இங்கிட்டு தானே போயிட்டீங்கணும். ஆனால் என்ன மைனஸ் இருக்கிறதால அதை நீங்கள் மாற்றி செய்யணும். கழித்தலுக்கு மட்டும் நீங்கள் இந்த ரூல்ஸை மாற்றி செய்யணும். பொதுவாக என்ன ரூல்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சின்னு சொன்னால் இங்கிட்டு பக்கம் அலகுகள் போகணும். மைனஸாக இருந்தால் இங்கிட்டு பக்கத்துக்கு அலகுகள் போகணும். ஆனால் இது கழித்தலாக இருந்தால் இதில் மறுத்தலை ப்ளஸ்ண்டா இங்கிட்டும் மைனஸ்னா இங்கிட்டும் விளைச்சா. சரி இப்போ உங்களுக்குள்ள கணக்கு +2 +4 அடுத்தது +2 +-4 அடுத்தது +2 -+4 அடுத்தது +2 சரியா -4 அடுத்தது -2 ++4 இப்போ -2 -+4 சரியா. என்ன செய்யணும் 1வது நம்பரை நீங்கள் என் கோலத்தில் அதை வைக்கிற டாட் சரியா. இங்கிட்டு உள்ள ஆள் யார் நீங்கள் இங்கிட்டு எத்தனை அலகுகள் போகிறீங்க இல்லாட்டி இங்கிட்டு எத்தனை அலகுகள் போகிறேன்னு காட்டுறது. இந்த இங்கே உள்ள குறியீடுகள் என்னத்தையும் உங்களுக்கு காட்டுது. ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட்டலாக இருந்தால் நீங்கள் ப்ளஸ்ண்டா இங்கிட்டு போகணும். கழித்தலாக இருந்துச்சின்னு சொன்னால் மைனஸாக இருந்துச்சின்னு சொன்னால் இங்கிட்டு போகணும். கழித்தலுக்கு மட்டும் அதை மாற்றி செய்யணுன்றது ரூல்ஸ். இந்த கணக்கெல்லாம் செஞ்சு அனுப்பணும் சரி. இப்போ என்கோடு இல்லாமல் நீங்கள் இந்த கணக்கை எப்படி செய்கிற. இப்போ உங்களுக்கு கூட்டல் கழித்தல் கணக்கிக்குது. உதாரணத்துக்கு +2 +2 ஒரே மாதிரி குறியீடுகளை கண்டிங்கண்டா நீங்கள் கூட்டின எத்தனை 4 அதே குறியீடை போட்டாச்சு. -2 -2 ஒரே மாதிரி குறியீடுகளை கண்டா என்ன சொன்னேன் கூட்ட சொன்னேன். கூட்டினா 4 அதில் உள்ள குறியீடு மைனஸை போட்டாச்சு. இப்போ வித்தியாசமான குறியீடுகளை நீங்கள் காண்ற நேரம் மட்டும்தான் கழிக்கணும். 1ல் +, 1ல் மைனஸ் இருந்தால் மட்டும்தான் கழிக்கணும். கழிச்சிங்கன்னு சொன்னால் 2 போட்டுட்டு பெரிய நம்பருக்கு முன்னுக்குள்ள குறியீடை போட்டாச்சு விளைஞ்சா. இது கூட்டல் கழித்தல் இப்படி சும்மா வார டைமில் இப்படி பாருங்கள். இப்படி சும்மா வார டைமில் ஒரே மாதிரி குறியீடுகளை கண்டிங்கன்னா கூட்டிட்டு அதே குறியீடையும் வித்தியாசமான குறியீடை கண்டிங்கன்னா மட்டும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு முன்னுக்குள்ள குறியீடை நீங்கள் என்ன செய்ய போடணும் சரியா. இங்கே +10 + வெயிட் இந்த கணக்கு செய்யுங்க +10 +2
-10 -2 +10 -2 -10 +2 இந்த கணக்குகளை நீங்கள் செய்யணும். இதே வந்து பெருக்கல் பிரித்தலாக இருந்தால் ஒரே மாதிரி குறியீடுகளை நீங்கள் பெருக்கிற டைமில் பாருங்கள், இதெல்லாம் ஒரே மாதிரி குறியீடுகள் தானே, பெருக்கிற டைமில் விட ப்ளஸில் வரணும். உதாரணத்துக்கு +2 தர +2 +4 -2 தர -2 என்னது +4, அதுவும் +4 விளைஞ்சா பெருக்கல் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ப்ளஸுக்கு மாறிடும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ளஸுக்கு மாறும். இப்படி 1 + 1 மைனஸ்னு வேறு மாதிரி இருந்தால் மட்டும்தான் மைனஸ்க்கு வரப்போகுது. சரியா? +4 தர +4 -4 தர -4 +4 தர -4 -4 தர +4. பார்த்துக்கோங்க, ஒரே மாதிரி குறியீடுனா ப்ளஸும் வேறு மாதிரி குறியீடுனா மைனஸும் வரப்போகுது. அவ்வளோதான்.